ஓ! இதான் ரீசனா? இந்த தத்தி திமுகாஸு சிஎம் விஜய் சார் கரூருக்கு போறதுல ஏன் இவ்ளோ தடங்கல ஏற்படுத்துறாய்ங்கன்னு பார்த்தா, இப்ப தானே புரியுது. நம்ம சிஎம் விஜய் சார் இன்ட்ரோ ஸ்பீச்ல சொன்னது மாதிரி, இவரு தன் பக்கம் உள்ள நியாயத்தெல்லாம் மக்கள் மத்தியில எடுத்து பேசிட்டாங்கன்னா, நம்மளோட குற்றம்லாம் வெளிப்பட்டுன்றதுக்காக தான் இவர வந்து போக விடாம பண்ணியிருக்காய்ங்க போல இருக்கு. இந்த தத்தின்றதுக்கு கரெக்ட்டா தான் இருக்கு. இவங்க வந்து இத படம் நெனச்சுட்டாய்ங்க போல இருக்கு. ஏதோ கிளைமாக்ஸ்ல தான் உண்மை தெரிய வரும். அதனால 5 வருஷம் வரையும் நம்ம ஆட்டத்த ஆடலாம்னு நெனச்சுட்டாய்ங்க போல இருக்கு. அட தத்தி திமுகஸே! ஆல்ரெடி மக்கள் இவர நம்புனதுனால தான் 108 தொகுதியில வின் பண்ண வச்சிருக்காய்ங்க. சரிங்களா? நீங்க இனி என்ன ஆட்டம் ஆடுனாலும் ஒரு டேஷும் நடக்காது. வெள்ளை அறிக்கைன்னு ஒண்ணு வெளியிட்டாய்ங்க. அதுல திமுகவோட ஊழல நிரூபிக்கவே முடியல அப்படின்னு சொன்னியேடி கிழிஞ்ச வாய் ஜூலி. இன்னைக்கு கொத்து கொத்தா மாட்டிக்கிட்டு இருந்தாலும் அப்படியே பூசி மொழுகுறது மாரி நல்லா முட்டு குடுத்து பேசிக்கிட்டு இருக்கல்ல. வாங்குற 5, 10 பிச்சை காசுக்காக இப்படி கூவுறியே! உனக்கெல்லாம் வெட்கமாவே இல்லையாடி? இப்ப இந்த ஸ்பீச்ச கேட்டா என்னடி பேச போற நீ எல்லாம்? வாய திறக்க முடியுமாடி? மேகதாது அணைய பத்தி சிஎம் அவர்கள் வாயே திறக்க மாட்டேங்கிறாருன்றீங்களே! இது என்ன மு.க. ஸ்டாலின் அவர்களோட ஆட்சின்னு நெனச்சுட்டீங்களா? அரசியல்ல நடக்கிறத டெய்லி அப்டேட் உங்களுக்கு குடுத்துட்டு இருக்கிறதுக்கு. சிஎம் மாறியாச்சும்மா. கனவு உலகத்துலருந்து கொஞ்சம் நிஜ வாழ்க்கைக்கு வந்து வாழ பாருங்க சரிங்களா? அப்பதான் உங்களுக்கு அரசியல் அப்டேட்லாம் எப்போ தரணும், யாருக்கு தரணும், எங்க தரணும்ன்றது புரிய வரும் கொஞ்சமாவது. சட்டசபை லைவ்ல குடுக்குறாங்கன்றதுக்காக டெய்லி நடக்கிற விஷயத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கணுமா என்ன? இல்ல இவ உதயநிதி தான் வந்து சிஎம்மா இங்க? இல்ல மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இங்க சிஎம்மா? எதுக்கு அப்டேட் உங்களுக்கு குடுக்கணும் ஃபர்ஸ்ட்டு? இந்த ஜூலி மாதிரியான ஊபிஸ்களும், திமுக கொத்தூஸ்களும் சிஎம் விஜய் ஸ்பீச்ச பார்த்திருப்பீங்களே! இதிலிருந்து என்ன பாயிண்ட் எடுத்து வீடியோ போடலான்னு கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திக்கிட்டும், காத நல்லா கழுவிக்கிட்டும் பார்த்திருப்பீங்களே! ஆனாலும் ஒரு 10 பைசா பிரயோஜனம் இல்லாத விஷயத்த தான் எடுத்து வச்சு பேசுவீங்க. அது நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா மண்டையில எதனா இருந்தா தானே நீங்க நல்லத பேசுவீங்க. அதனால மூளைய கலட்டி எடுத்து ஒரு வாட்டி நல்லா கழுவிட்டு, மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா உட்கார்ந்து கேட்டு பாருங்க. அப்பயாவது ஏதாவது புரியுதான்னு பார்க்கலாம். ஓட்டப்பானையில ஊத்துன தண்ணிய காங்கல, பானை தான் இருக்கு. தண்ணி எங்க போச்சுன்னு கேட்டாரே, அந்த ஒரு லைனே உங்க 5 வருஷ ஆட்சியையும் போட்டுருச்சு. இதெல்லாம் புரிஞ்சா நீங்க ஏன் அந்த பக்கம் இருக்க போறீங்க? 5க்கும் 10க்கும் பிச்சை எடுத்து தின்னுட்டு கூவுற உங்களுக்கு, இந்த நியாய நீதி எல்லாம் என்ன புரிய போகுது? சொல்லுங்க.